தமிழ்நாட்டில் எத்தனையோ கோட்டை இருக்குது. செஞ்சி கோட்டைக்கு அவசியம் வரணும்னா ரீசன் சொல்லுங்கள். உண்மைதாங்க, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோட்டைகள் இருக்குது. இருந்தாலும் செஞ்சி கோட்டை மாரி ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த செஞ்சி கோட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. கோட்டை ஒரு கோட்டையே கிடையாது, 3 மலைகளை சங்கிலியை கொண்டு இணைச்சது போல பிரம்மாண்டமாக மதுசூரலை கொண்டு இந்த கோட்டையை இணைச்சிருக்காங்க. அந்த மதுசூரோட நீளம் மட்டுமே 13 கிலோமீட்டர் வரும். இந்த கோட்டையோட உள் பரப்பளவு மட்டுமே 7லேருந்து 8 சதுர கிலோமீட்டர் ஆகும். ராஜகிரி கோட்டை, கிருஷ்ணகிரி கோட்டை, சந்திரகிரி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு 3 கோட்டைகள் இந்த செஞ்சி கோட்டைக்குள்ளாரே இருக்குது. இந்த செஞ்சி கோட்டையில் உங்களை பார்த்து வியக்க வைக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட கட்டிடங்கள் இருக்குது. கட்டிடக்கலையோட பொக்கிஷமான கல்யாண மஹால், தர்பார் மண்டபம், இழுவை பாலம், 800 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட பாதுகாப்பு அம்சமான இழுவை பாலம், யானைக்குளம், தானிய களஞ்சியம், வெடிமருந்து கிடங்கு, மரண பள்ளத்தாக்கு, 3 அடியில் சிறைச்சாலை, செட்டிக்குளம், சக்கரக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த செஞ்சி கோட்டைக்குள்ளரே இருக்குது. அந்த செஞ்சி கோட்டையை ஆட்சி செஞ்ச ஒவ்வொரு மன்னரும் செஞ்சி கோட்டையை வெவ்வேறு விதங்களை புகழ்ந்து தள்ளி இருக்காரு. சோழர்கள் சிங்கப்புரி நாடுன்னு இருக்காங்க, பல்லர்கள் சிங்கப்புரி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க, முகலாயர்கள் பாதுஷாபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஐரோப்பியர்கள் ட்ராய் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இதை விட முக்கியமாக சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை எவராலும் உட்புக முடியாத கோட்டை அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செஞ்சி கோட்டை உலகத்துடைய பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோட்டை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் இந்த கோட்டையை 800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் கட்டியிருக்காரு. கண்டிப்பாக தமிழராகிய எல்லாரும் இந்த கோட்டையை ஒரு முறையாச்சும் வந்து பார்க்கணுங்க. எப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா செஞ்சி கோட்டையில். கண்டிப்பாக நானும் அப்படி தான் வந்து வேந்து போனேன். நீங்கள் வந்தாலும் அப்படி தான் வியப்படுவீங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறையாவது இந்த செஞ்சி கோட்டையை வந்து பார்த்தே ஆகணுங்க.